5 நாட்களுக்கு முன்பு புர்புரி நகரில் இருந்த ப்ளூ டைமண்ட் திருடப்பட்டது. இன்று வரை வைரமும் கிடைக்கவில்லை, திருடியவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. போலீசின் முயற்சியும் தோல்வியடைந்து விட்டது. அத பாவமே, நிச்சயமா என்னோட வேலை போயிடும் போல இருக்கே. நான் எவ்வளவோ என்னால முடிஞ்ச வரைக்கும் விசாரணை பண்ணேன். அந்த திருடனையும் தேடி பார்த்தேன், வைரத்தையும் தேடினேன், ஜானையும் குறிச்சு ஜெயில போட்டேன். ஆனா ஜான் கிட்ட வைரம் இல்ல. மோட்டு பத்லு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சிங்கம் சார், நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறோம், கவலைப்படாதீங்க. நம்பர் 1, நீ ரொம்ப சரியா சொன்ன. மோட்டு பத்லு சிங்கம் சாருக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்கல்ல, அதனால வைரம் எப்படி காணாம போச்சுன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா உங்க மியூசியமுக்கு வருவாங்க. இப்ப என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. அதுக்கப்புறம் சிங்கம் சார் என்னைக்குமே ஹெல்ப் கேட்க மாட்டாரு. அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாதுல்ல. அந்த நீல கலர் வைரத்தை நான் எங்க வச்சிருக்கேன்னு தெரியாதுல்ல. ப்ளீஸ் அந்த வைரத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு எங்க கிட்டயாவது சொல்லுங்களேன். மேயர் சாரோட பங்களால தான் நான் ரகசியமா புதைச்சு வச்சிருக்கேன். அந்த இடத்துல யாரும் தேட மாட்டாங்க. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் போய் வைரத்தை தோண்டி எடுத்துருவேண்டா. மோட்டு பத்லு, இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானா? வைரம் இங்கதான் இருக்கா? 100% உண்மையான இன்ஃபர்மேஷன் சார். நோட்டு பத்தில ஒரு விஷயத்துல இறங்கிட்டா முடிக்காம நிறுத்த மாட்டாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு பேர் வந்துருச்சு. சிங்கம், நீ சொன்ன மாதிரி இங்க வைரம் கிடைக்கலன்னா உன்னோட வேலை போயிடும், ஜாக்கிரதை. இது இந்த நகரோட கௌரவ பிரச்சனை. அதனாலதான் என் வீட்டு வாசல்லையே குழி தோண்ட அனுமதி கொடுத்திருக்கேன். வைரம் கிடைக்கல, ஆனா பெரிய கிணறு கிடைச்சிருச்சு. அந்த கிணறுல தண்ணி இருக்கு, ஊர் மக்கள் தண்ணி பிரச்சனை தீர்ந்துரும். உங்க 2 பேரையும் நான் வைரத்தை தேட சொன்னா கிணறு தோண்ட சொன்னா? சிங்கம், மரியாதையா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடு. என் வீட்டோட அழகையே இவங்க 2 பேரும் கெடுத்துட்டாங்க. மோட்டோ ஜானு திட்டம் போட்டு நம்ம 2 பேரையும் அலைய விட்டுருக்கா. நாம அங்க வர்றது இவனுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. ஆனா இப்ப நாம பதுங்கி இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாம நிச்சயமா அவனோட ரகசியத்தை கண்டுபிடிக்கத்தான் போறோம். வைரத்தை அவன் தான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கான். இது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மோட்டு பத்லுவை நாம முட்டாளாக்கிட்டோம். இனி ஜென்மத்துக்கு சிங்கம் சார் அவங்க கிட்ட ஹெல்ப்பே கேட்க மாட்டாரு. அந்த வைரத்தை யாராலையும் தேட முடியாது, தேடி கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன்னு தெரியுமா? ஏன் பாஸ்? ஏன்னா நான் வைரத்தை திருடினதுக்கு அப்புறம் சிங்கம் சார் என்ன லாக்அப்ல போட்டுட்டாரு. ஆனா அவர் என்ன சரியா செக் பண்ணவே இல்ல. அந்த வைரம் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா நான் அத ரகசியமா லாக்அப்ல தோண்டி மறைச்சு வச்சுட்டேன். அதுக்கு மறுநாள் என்ன நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாரு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அந்த வைரத்தை லாக்அப் குள்ள புதைச்சு வச்சிருக்கானா? கான்ஸ்டபிள்ஸ், அவங்க சொன்னதை கேட்டீங்களா? முதல்ல மேயர் வீட்டு வாசல்ல குழியை தோண்டிட்டாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து குழியை தோண்ட பாக்குறாங்க. கிளம்புங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. சிங்கம் சார், எங்களை நம்புங்க. அந்த குட்டப்பைய பேசுறத நாங்க காதால கேட்டோம். சிங்கம் சார், இந்த ஒரு தடவை மட்டும் நாங்க சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க சார், ப்ளீஸ். உங்க பேச்சை இன்னொரு வாட்டி கேட்கணுமா? கான்ஸ்டபிள்ஸ், ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். வேண்டாம், எகிரு மோட்டோ. பத்லு, சிங்கத்துக்கிட்ட இப்படி பேசினாலாம் காரியம் நடக்காது. என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. நாம எங்கேயாவது போய் எதையாவது ஆட்டைய போட்டா சிங்கம் சார் நம்மள உள்ள தூக்கி வச்சிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நான் லாக்அப்ல இருக்கிற வைரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். கைய சீக்கிரம் நகை எல்லாத்தையும் எடுத்து இந்த பேக்ல போடு. இந்தாங்க, எடுத்துக்கங்க. அடடே, புல்லட்ட கீழே போட்ட மோட்டோ. இப்ப அந்த சேட்டு நம்ம 2 பேரும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறாரு. அவங்க நம்மள சுட்டு தள்ள போறாங்க. நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போங்க, என்ன மட்டும் உயிரோட விட்டுருங்க போதும். சார், என் குட் ஃப்ரெண்ட் கையில வச்சிருந்த துப்பாக்கி குண்டு கீழே விழுந்துட்டதுனால அவனால இனிமே சுட முடியாது. அதனால நீங்க தான் எங்களை மன்னிச்சு விட்டுறணும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. வாங்க சிங்கம் சார் கிட்ட போகலாம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன்.
இங்க பாருங்க சிங்கம் சார், இவங்க 2 பேரும் கொள்ளக்காரங்க. இவங்க என் கடைக்கு வந்து நகையெல்லாம் திருட பார்த்தாங்க. இவங்கள தூக்கி உள்ள போடுங்க. உங்க 2 பேரை பார்த்தா புதுசா இருக்கீங்க. முதல் முறை திருட வந்திருக்கீங்களா என்ன? எந்த குழந்தைக்கு நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு கவிதையில எழுதியிருக்காரு. எனக்கு 2 தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. வயசான அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடணும், இவங்களை படிக்க வைக்கணும். நானும் 3 வேளை பட்னியா இருக்கேன், நானும் சாப்பிடணும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் திருட ஆரம்பிச்சேன். நீங்க 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க, கிளம்புங்க. போய் உங்க அம்மாக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. உங்க தம்பிகளை நல்லா படிக்க வைங்க. இந்தாங்க. இல்ல சார், நாங்க 2 பேரும் தப்பு செஞ்சிருக்கோம், அதாவது திருடி இருக்கோம். எங்க 2 பேரையும் உள்ள தூக்கி வைங்க சார், மன்னிக்காதீங்க சார், உள்ள தூக்கி வைங்க. முடியாது, உங்களை மாதிரி நல்லவங்களை நான் லாக்அப்ல போட மாட்டேன். இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க. அப்புறம் இங்க இருந்து உடனே கிளம்புங்க, போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா ஜுவல்லரியில் இருக்கிற எல்லா சொல்லையும் கொடுத்துருவேன். போங்க. அட பான வைத்தா, எதுக்காகடா எமோஷனலா என்னென்னமோ பேசி ஆட்டத்தை கலைச்சி விட்டுட்ட? உன்னால எல்லாமே தலைக்கீழா மாறிடுச்சுடா. நான் ஒன்னும் ஸ்பெஷலா டிராமாலாம் பண்ணலடா, கொஞ்சம் ரியலா ஆக்ட் பண்ண அவ்வளவுதான். மண்டப ஏமாந்துட்டான். சாரி. ஓகே ஓகே, அடுத்தது ஏதாவது பெருசா பிளான் பண்ணா போச்சு. இப்ப எப்படி நாம அந்த வைரத்தை கண்டுபிடிக்கிறது? இது சம்பந்தமா நம்ம டாக்டர் ஜட்கா சார் கிட்ட பேசியே ஆகணும். மோட்டோ அவரோட உதவி இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஹேண்ட்ஸ் அப். போலீஸ் கமிஷனர் வீட்லயே திருட்டு வேலையை காட்டுறீங்களா? வாங்கடா. டேய் தூக்குடா கைய. அடடா. இத நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? கமிஷனர் வீட்டுக்கு திருட போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு வராமலா இருப்பாங்க. அடே விக்கு மண்டையா, இப்ப நம்ம அரெஸ்ட் ஆகத்தானே இங்க வந்திருக்கோம். அதுக்குள்ள எதுக்காக அவசரப்படுற? அவர் கண்ணை பாரு, கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவாரு போல இருக்கு. சார் இது ஒரிஜினல் இல்ல சார், டூப்ளிகேட். நான் உங்களை சுடுறதா இருந்தா ஒரிஜினல் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டோமா? எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது சாமி. ஐயம்மா, ஹேண்ட்ஸ் அப். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சரண்டர். நோ சரண்டர். என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சரண்டர். ஆமா. அடே இப்ப எதுக்காகடா ஃபயர் பண்ணி தொலைச்ச? அதுல இருந்த ஒரு குண்டை இப்ப வெளியே போயிடுச்சுடா. போலீஸ தொடுவானா? புடிங்க சார், புடிச்சு உள்ள போடுங்க சார், ஜெயில போடுங்க சார். இவனை போலீஸ்காரையே சுடுவானா? அதுவும் ஒரு நேர்மையான ஆபீசர். அதே ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். இதுல இன்னொரு புல்லட்டும் பாக்கி இருக்குடா. ஏன் ஃபாதர் வீட்லயே திருடறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? உங்களுக்கு தெரியாது, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எந்த குழந்தைக்கு நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, தெரியுமா? எனக்கு தெரியும்டா. இங்க பாரு, இவங்கள நல்லா விசாரணை பண்ணு, புரிஞ்சுதா? ஆஹா. ஏய் கான்ஸ்டபிள், இவங்களுக்காக இட்லி தோசை சாப்பிட்டு நான் உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லல தம்பி, விசாரிக்க சொன்ன, புரிஞ்சுதா? இவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், புரிஞ்சுதா? டாக்டர் ஜட்கா சார், நம்ம பிளான் படியே எல்லாமே நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. குழி தோன்றதுக்கு மட்டும் கடப்பாரையும் மண்பட்டியும் கொடுத்து அனுப்புங்க. என்னத்த டாக்டர் படிச்சியோ? சூப்பரா இருக்குல்ல? நீல கலர் வைரம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்துடு. கண்டிப்பா தர முடியாதுடா, ஏன்னா இது எங்களோடது. நான் இந்த வைரத்துக்காக கடந்த 5 வருஷமா ஃபுர்ஃபுரி நகரோட எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் தோண்டி பார்த்துட்டேன். ஆனா இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. அநேகமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்ப இடிஞ்சு வேணுமே. இன்னிலிருந்து இதை நீயே வச்சுக்க.
அத போவீங்களா? மோட்டு பத்லு என்ன வேலை பண்ணிட்டீங்க? நீங்க அந்த வைரத்தை தேடுறதுக்காக மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் உடைச்சிட்டீங்களே. ஆமா சிங்கம் சார், நாங்க தான் குழிய தோண்டணும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் உங்களை வாழ்நாள் முழுக்க வைரம் கிடைச்சிருச்சு. வைரம் கிடைச்சிருச்சு கடவுளே. அது லாக்அப்க்கு கீழே தான் இருந்திருக்கு. சரி, அந்த திருடங்க 2 பேரும் எங்க போறாங்க? அவங்க 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாத்தியே ஆகணும். கவலைப்படாதீங்க சிங்கம் சார், அந்த திருட்டு பசங்களே நாங்க தான். மாறு வேஷம் போட்டு வந்து உங்களை அவங்க ஏமாத்த எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. ஆனா இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். நான் பாதி உள்ள பாதி வெளியே மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். மோட்டு பத்லு, நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆனா ஜான், இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. அதனால நீ இப்படியே கெட. இதுதான் உனக்கான தண்டனை.